ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சம்மர் ஸ்டார்ட் ஆக போது, வெயில் அதிகமாக வருதுன்னா நமக்கு வியர்வை அதிகமாகவே வரும். வியர்வை வர வர என்ன ஆகும்னா, நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், சருமம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கும். அந்த வகையில் முக்கியமானது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பொடுகு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த கோடை காலத்தில் பொடுகு பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், பொடுகு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹேர் ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்கிறது ஹேருக்கு மட்டும் கிடையாது, நமக்கு பூஞ்சை தொற்று இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ பூஞ்சை தொற்று நமக்கு சரியாகணும் அப்படின்னாலும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தோலில் அங்கங்கே நமக்கு தடிப்புகள், எக்ஸிமா, இந்த கண்டிஷன் இருந்தாலும் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. பொதுவாக நம்ம தலையில் டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான். ஸோ பூஞ்சை தொற்று இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பொடுகும் ஒன்று. ஸோ இதனால் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஹேரோட ரூட்டில் ரொம்ப வீக்னஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி செய்வதற்கு இந்த ஹேர் ஆயில் முக்கியம். பொதுவாக இந்த சம்மரில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம்னா நிறைய முடி கொட்டும். அங்கே பண்ணுற ஒரு சின்ன தவறு என்னென்னா, 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம தலையை வாஷ் பண்ணுறோம், ஹேர் வாஷ் பண்ணுறோம். அந்த டைமில் ஏற்கனவே நமக்கு தலையில் ரொம்ப ஸ்வெட் இருக்கும், டஸ்ட் இருக்கும். அது கூட ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம். ஒரு சிலர் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய டஸ்ட்டு, நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய நமக்கு செக்ரேட் ஆகிருக்கும் ஆயில், அதோடு சேர்ந்து இந்த ஆயிலும் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி என்ன ஆகும்னா, ஹேரோட ரூட்டில் ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். நம்ம தலைமுடியோட அந்த வேர் பகுதியை வலிமை இழந்து கொண்டு வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா, இந்த சம்மர் டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மலாக தண்ணி வச்சு குளிச்சுட்டு, செகண்ட் டே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அழுக்குகள், நம்ம டஸ்ட்டு எல்லாமே வெளியில் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். பொடுகு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு க்யூர் ஆகுதுன்னு சொல்லலாம். பேசிக்காக நமக்கு பாடியில் எக்ஸஸாக ஹீட் இருக்குது அப்படின்னா, ரொம்ப உஷ்ணமான தேகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அடிக்கடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலோ, ரொம்ப டஸ்ட்டில் இருக்கிறோம், இல்லை ஏசி அறைகள்லேயே நம்ம இருக்கிறோன்னாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கோ இல்லை டேண்ட்ரஃப் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஆயில் நான் சொல்கிற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஆயில் ரெடி பண்ணிட்டோம்னா ஹேர் ஃபால்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும், கண் எரிச்சல் இருக்குது, நமக்கு அடிக்கடி மவுத்தில் ஒரு ட்ரைனஸ் இருக்குது, அதை குறைக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு, இந்த தைலம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் முக்கியமாக தேவை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய். நல்லெண்ணெய் நம்ம 1 லிட்டர் எடுக்கிறோன்னா, விளக்கெண்ணெய் ஒரு 250 300 ml அளவுக்கு எடுத்து ரெண்டுமே கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட சேரக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொடுதலை இலை சாறு. பொதுவாகவே பொடுதலை தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. தலைமுடி ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, இந்த பொடுகு பிரச்சனை நமக்கு குணமாகணும்னா பொடுதலை தைலம் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பொடுதலை இலைகளை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அந்த சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதனோட விழுதின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை ஸ்பெஷலாக எல்லா காலங்களிலுமே சில தாவரங்கள் வறண்டு போயிடும், முக்கியமாக இந்த சம்மர் டைமில். ஆனால் இந்த சம்மர் டைமில் கூட ரொம்ப நல்ல இலைகள் திக்காக வறட்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விழுதி. இந்த இலைகளும் நமக்கு தேவைப்படும். இந்த இலைகள் பொதுவாக வயல் ஓரங்களையோ ரோட் சைட்லையோ நமக்கு நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் காடு மாதிரி இருக்கக்கூடிய அடர்ந்த பகுதிகள்லாம் நிறைய இந்த விழுதி இலைகள் கிடைக்கும். நம்ம மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி பகுதிகள் இருந்தால் நிறைய நம்ம கொண்டு இந்த ஆயில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பொடுதலை, விழுதி நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெள்ளை வெங்காய சாறு நமக்கு தேவைப்படும். ஸோ வெள்ளை வெங்காயம் தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட வேறு என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச எலுமிச்சை சாறு. ஸோ இது எல்லாமே நம்ம அரைத்து ஒவ்வொன்றுமே ஒரு 250 கிராம் இருக்கிற மாதிரி
அரைச்சி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். இதனோட வேறு என்ன மூலிகை பொடிகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா பரங்கிப்பட்டை பொடி சேர்க்கணும். பொதுவாகவே தோல் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பரங்கிப்பட்டை ஒரு பெஸ்ட் ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்ற மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்திற்குமே ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த பரங்கிப்பட்டை நமக்கு இருக்குது. பரங்கிப்பட்டை இதில் சேருது, கஸ்தூரி மஞ்சள் இதில் சேருது. கஸ்தூரி மஞ்சளும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் முக்கியமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கருஞ்சீரக எண்ணெயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். அந்த எண்ணெய் மட்டுமே நம்ம தனியாகவும் பயன்படுத்தலாம். இதில் கருஞ்சீரக பொடியை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதனோட கார்போக அரிசி, கருஞ்சீரகம் கார்போக அரிசி, இந்த மூலிகைகளும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஸோ இத்தனை மூலிகைகளும் இதில் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தைலமாக காய்ச்சணும். ஸோ இந்த தைலங்கள் அனைத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாரத்துக்கு 3-4 நாட்கள் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை, இந்த எண்ணெய் நம்ம நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம அரைத்து வைத்திருக்கக்கூடிய மூலிகை விழுதுகள் ஒவ்வொன்றா சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பவுடரையும் நம்ம சேர்த்து கலந்து நல்லா பாயில் பண்ணி ஒரு தைலம் கிடைக்கும். ஸோ இத்தனை இதுவும் போட்ட உடனே அந்த தைலம் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இதனோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் க்ரோத்துக்குமே இது நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தலைமுடியில், அதாவது பொடுகு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, உடல் உஷ்ணம் இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அது குறையும். முக்கியமாக இதில் கருஞ்சீரகம் இருக்கிறதும் கார்போக அரிசி இருக்கிறதும் பார்த்தோம்னா நாட்பட்ட தோல் நோய்களை குணமாக்கும். இதில் முக்கியமாக நம்ம சொல்லும்போது இந்த பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்கிறோம், அலோபேஷியா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், தலையில் ரவுண்டாக நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னாலும் இந்த மூலிகை நமக்கு பயன்படுது. ஸோ இந்த 2 மூலிகையிலும் சேர்ந்து இருக்கிறதுனால அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு பிரச்சனை, ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த ஆயில் பயன்படுது. ஸோ இந்த ஆயிலை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நம்ம ஹெர்பல் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணி தலைக்கு குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பொடுகு தொல்லையோ இல்லை நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை ரவுண்டாக ரிங் வார்ம் பிரச்சனை இருக்குது, புழுவெட்டு தொந்தரவு இருக்குனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நீண்ட நாட்களாக தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு இந்த ஆயில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.